தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 நாட்கள் வெறும் ஒரு 2 வீடியோ தான் போட்டேன். அதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையாக, எங்கள் அப்பா வந்து ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ லைக் நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் எதார்த்தமாக நானும் அண்ணனும் அம்மாவும் காரில் வந்து இறங்கிட்டு ராஜாபுரம் பார்த்துட்டு என்ன தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லேருந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி பேசுகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா, உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. இவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து நேற்றுக்கு என்னோட அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த ப்ரூஃப் வீடியோவில் என்னோட லேகியத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க. லேகியத்துக்கு நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். சார் நான் லைசன்ஸ் கேட்டேன், லைசன்ஸ் இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபோனை எடுக்கிறேன், மொபைல் எடுத்து இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃப் பண்ணுறேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இல்லாமல் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சதுக்காக நான் ஒரு 20 செகண்ட் பேசின ஒரு வீடியோ, அவனோட அந்த லேகியம் விற்கிற வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி வந்து இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி வந்து நடிக்கிறாப்புல அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை தாண்டி எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை ப்ராப்ளம், வயிற்றில் மிதித்து, எங்கள் பாட்டியை மிதித்து, அண்ணனை அடித்து, அவனுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், அண்ணனை அடித்து, இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன். இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்து உன்னை சும்மா விட மாட்டோம்ல, அதான் அவனோட ஊர் பாஷையில் பேசுகிறான் அந்த பொறுக்கிப்பேன், நீ சாவுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெட்டருவை வச்சு மிரட்டி பேசி ஊருக்காரங்க வந்தனால கடைசி அடித்து உட்கார வச்சு ஜட்டியோடு உட்கார வச்சாங்க. லைக் நம்மளோட நாகரிகம் அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணவங்கள நாம் தமிழர் கட்சி, அதை நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, திமுக இத்தனை நாட்கள் நான் விமர்சித்தேன், இவ்வளோ நாள் தொடர்ந்து விமர்சித்தேன், 1 வருஷம் கிட்ட விமர்சிச்சிருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ என் வீட்டை வெட்டுறதுக்கோ கொல்றதுக்கோ வந்தது கிடையாது. திமுக சார்ந்தெல்லாம் நான் பேசல, ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆனது கிடையாது. என் குடும்பமோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்த 2 நாளில் வெட்டுறது அளவுக்கு வர்றாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். எந்த கட்சி தாண்டியும் எப்படி ஒரு தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், இந்த சீமானை நம்பி எப்படி வச்சுருக்கோம், இந்த சீமான் வளர்த்த பிறப்புகள், இந்த உடன்பிறப்புகள், இந்த தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நாம் தமிழர் டிஎம்கே வாச்சும் ஐடிவிங்கில் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கு முன்னாடி தான் இந்த சுனந்தாங்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரி, எனக்கு காலில் மெசேஜ் பண்ணுறாங்க, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்சிக்வன்சஸ் இதுன்னு தெரில, ஆனால் வீட்டுக்கு வந்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இவனுங்க வந்து வராங்கிற கான்சிக்வன்சஸ் நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே பரவாயில்ல, கடைசியில் ஜட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள், இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா, ஊர் மக்கள் வந்தனால, என்னோட சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில், உங்களோட புண்ணியத்தில் இன்றைக்கி இருந்து பேசுகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த தற்கொலை நாம் தமிழர் கொலகார கூட்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் நம்பி போய் போடுறீங்கல்ல, நம்பாதீங்க இந்த மாதிரிப்பட்ட ஏமாளிகள். நன்றி, வணக்கம்.